திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 706, அதிகாரம் குறிப்பறிதல். துறவி ஒருவர் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்திருந்தார். எங்கே சென்றாலும் அதை எடுத்து செல்ல மறக்க மாட்டார். அவ்வப்போது அதை எடுத்து தன் முகத்தை பார்த்துக் கொள்வார். அவருடைய சீடர்களுக்கு அது வேடிக்கையாக இருந்தது. எல்லா ஆசைகளும் துறந்தவர் எதற்காக இப்படி அடிக்கடி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக் கொள்கிறார் என்ற குழப்பமும் எழுந்தது. துறவிக்கு தெரியாமல் தங்களுக்குள் அது பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டார்கள். சில நேரங்களில் சீடர்கள் பேசுவது துறவியின் காதுகளில் விழுந்தது. ஆனாலும் அவர் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அந்நாட்டு மன்னன் அந்த துறவியை பார்க்க ஆசிரமத்தில் நுழைந்த போது துறவி வழக்கம் போல கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த மன்னர், சுவாமி, எல்லாவற்றையும் துறந்த உங்களால் கண்ணாடியில் முகம் பார்க்கும் ஆசையை மட்டும் துறக்க முடியவில்லையா என்று கேட்டார். துறவி புன்னகைத்துக் கொண்டே, இதே சந்தேகம் என் சீடர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் என்னிடம் கேட்கவில்லை, நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்று சொல்லி அதற்கான காரணத்தை மன்னரிடம் கூற ஆரம்பித்தார். எனக்கு ஏதாவது பெருமை கிடைத்தால் அதற்கு யாரு காரணம் என்று தெரிந்து கொள்ள இந்த கண்ணாடியை பார்ப்பேன். இந்த பெருமையை மண்டைக்கு ஏற்றி தலைக்கணம் கொண்டால் வீழ்ச்சி அடையப் போவது யார் என்று கேட்டுக்கொண்டே கண்ணாடியை பார்ப்பேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள கண்ணாடியை பார்ப்பேன். பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நபர், பொருத்தமான நபர் யார் என்று தேடுவதற்காகவும் மறுபடியும் கண்ணாடியை பார்ப்பேன். இப்படி ஒவ்வொரு முறையும் நான் கண்ணாடியை பார்க்கும்போது அதில் என் முகம் மட்டுமே தோன்றும். எப்போதும் இந்த கண்ணாடியை பார்ப்பதால் எனக்கு ஏற்படும் நன்மைக்கும் தீமைக்கும் நானே காரணம் என்பதையும், என் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நான் தான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கேற்ப என் இயல்புகளை மாற்றிக்கொள்ள இந்த கண்ணாடிதான் உதவி செய்கிறது என்றார் துறவி. தன் அருகே இருக்கும் பொருளை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடியைப் போல ஒருவர் மனதில் மிகுந்துள்ளதை அவர் முகம் காட்டிவிடும் என்பதை அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முகத்தை காட்டுவது கண்ணாடி, முகம்தான் மனதின் கண்ணாடி.